என்சிபில உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயத்துல கூப்பிடுவான்னு சொன்னீங்க. உலகத்துல நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுவான். டெஃபினட். அந்த நாய் சுட்டு தள்ளு. நம்மள என்ன சூப்பர் நடிச்சிட்டு இருக்காங்க. என் பையன் சட்டையில ஒரு சின்ன கரை பட்டாலும் உன்னை சதைச்சிருவேன். நான் சொன்னா செய்வேன். உங்களை பத்தியும் தெரியும். பாம்பேல என்சிபி அது என்ன, அது நார்காட்டிக் கண்ட்ரோல் ஹீரோ. 24 hours 3 பேர் செத்துருக்காங்க. ஏன் அவளை கோபப்படுறீங்க? என்ன நடந்து போச்சு? கிரேட். தூங்காவனம் படத்தின் முன்னோட்டத்தை இப்போது பார்த்தீர்கள். நரம்புகள் முறுக்கேறி நிற்கின்றன. இரத்தம் நாளங்களில் கொஞ்சம் வேகமாக ஓடுவதாக உணர்கிறோம். இந்த வெள்ளோட்டத்தை பார்த்துவிட்ட பிறகு படத்தின் முழு காட்சியையும் பார்ப்பதற்காக ரசிகர்கள் வரிசையில் நானும் காத்திருக்கிறேன். ஏனென்றால் கமல் அவர்களுக்கு உங்களைப் போலவே நானும் ரசிகன். ரசிகர் என்றால் ஆழமாக அறிந்த ரசிகன். கமல் அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது சொற்பொழிவல்ல, என் எண்ணங்களின் பதிவு என்று கொள்ளலாம். கமல் அவர்களை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தமிழில் நடிக்கும் உலக கலைஞன். அவருடைய மொழி அவர் பிறப்பால் தமிழாக இருக்கலாம், வளர்ந்த சூழலால் தாய்மொழி தமிழாக இருக்கலாம். தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு கலைஞன் உலகமெங்கும் அறியப்பட முடியும் என்றால் அது கமல் என்ற ஒரு 3 எழுத்து மந்திரமாகத்தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் நான் வியக்கிற ஒரு செய்தி உண்டு. திரை உலகம் என்பது குமிழிக்குள் கட்டப்பட்ட கூடாரம், எப்போதும் உடைந்து போகும். இந்த திரை உலக பயணத்தில் 5 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 10 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 15 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர். ஜாம்பவான்களும் சரித்திரம் படைத்தவர்களும் 25 முதல் 30 ஆண்டுகள் இதில் பயணப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். இது சாதாரணமல்ல தோழர்களே. நான் உங்களுக்கும் அவருடைய வாழ்வின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன தடை போதும் ஒருவனை அவன் துறையிலிருந்து அகற்றுவதற்கு. தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன் கலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு கவனமாக பாடுபடுகிறார் என்பதை நான் அருகிருந்து பார்க்கிறேன். ஒரு துறையிலிருந்து ஒருவனை அகற்றுவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போதும், ஒரு வருமான வரி போதும், உடல் உபாதை போதும், வாழ்வியல் சிக்கல் போதும், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போதும், ஒரு நஷ்டம் போதும், ஒரு தோல்வி போதும். இது எல்லாவற்றையும் கடந்து நான் அசைக்க முடியாத கலைஞன் என்று 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டுதான். அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான். அந்த பாட்டு வேறொன்றும் அல்ல. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன். உனது தலை எனக்கு சரியாக யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை. என் தலையே கிரீடம் என்று ஆகிவிட்ட பிறகு வெளியே இருந்து யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை என்று எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், இது எப்படி எழுதினீர்கள்? உங்களை பார்த்து நான் எழுதிய பாட்டு என்று சொன்னேன். அவர் பாடும்போது சொன்னார்,
இது என்னை பார்த்து நீங்கள் எழுதிய பாட்டுதான், ஆனால் நான் ரசிகரை பார்த்து பாடுகிற பாட்டு என்று சொன்னார். வேல்கள் வீசியும் வாள்கள் ஏந்தியும் வெளிச்சத்தை கொலை செய்ய முடியாது என்று எழுதியிருக்கிறேன். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? மரமாக இருந்தால் வெட்டி விடலாம், கிளையாக இருந்தால் வெட்டி விடலாம், சுவராக இருந்தால் இடித்து விடலாம், மலையாக இருந்தால் பெயர்த்து விடலாம், ஆளாக இருந்தால் அடித்து விடலாம். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? வெளிச்சத்தை எப்படி கொலை செய்வீர்கள்? கமலஹாசன் ஜீவ ஜோதியாக, ஒரு வெளிச்சமாக, கலை உலகத்தினுடைய ஒரு தீபமாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவரோடு பணியாற்றுவது ஒரு சுகம், பழகுவது ஒரு சுகம். நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து அவர் உரையாடலில் அவர் செல்கிற உயரத்தை பார்த்தால் அதில் 10% தான் அவர் கலைக்கு கொடுக்கிறார். அவர் முழுக்க தன் அறிவை இறக்கி வைப்பதற்கு சினிமாவுக்கு வயிறு போராது. சினிமா அவரது ஜீரணிக்கு தெரியாது. சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண உறுப்பு இருக்கிறதோ, சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு மட்டும் நான் பந்தி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர். இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம். அவர் பெயரை சொன்னால் இன்று ஹாலிவுட்டில் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வெளியே உச்சரிக்கப்படுகிற ஒரு கலை பெயர்களில் முக்கியமான பெயர் கமல். இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி நிற்க முடியாது, துணைவர்களை நம்பி நிற்க முடியாது. நான் எழுதினேன், கை ரேகைகளை நம்பாதே, கை ரேகை தேய தேய உழைப்பதை நம்பு என்று எழுதினேன். அப்படி நம்புகிறவர் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அவருடைய அறிவு கூர்மைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு மேடையில் நானும் இருக்கிறேன், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள், எங்களால் மறக்க முடியாத ஒரு பெருமகன், அவரும் இருக்கிறார். கமலை பாராட்டுகிறார். பாராட்டுகிற போது சொன்னார், அவருடைய அறிவு கூர்மைக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு, அதற்கு சொல்லுகிறேன். பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னார், கமல் நான் வளர்த்த பையன்தான், ஆனால் என்னை விட உயரமாகிவிட்டார் என்று சொன்னார். இப்போது அவரை தொடுவதற்கே எனக்கு ஒரு தூரம் வந்து விட்டது, என்னை விட உயரமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவை அடக்கமாக கமல் மேடைக்கு வந்தார். பாலச்சந்திரன் அவர்களின் குருநாதர், அவரால் வளர்க்கப்பட்டவன் நான், சிறுவன், என்னை விட அவர் உயரமாகி விட்டதாக சொல்லுகிறார். குழந்தைகளை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது குழந்தை உயரமாகத்தானே இருக்கும். என்னால் மறக்க முடியாத ஒரு மேடை உரையாடல், மேடை பதில் என்று நான் என் மனதில் பதிவு செய்திருக்கிறேன். கமல் அவர்களே, உங்கள் தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. உங்கள் வயது 60 என்று கேலண்டர் சொல்லுகிறது, உங்கள் வயது 30 என்று எங்கள் மனது சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் உழைப்பீர்கள், உழைப்புக்கேற்ற வெற்றி அடைவீர்கள். தூங்காவனம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கமல் போன்ற கலைஞர்கள் தோல்வியே பெறக்கூடாது, அவர்கள் வென்று கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தமிழ் கலைக்கு நல்லது, திரை உலகம் என்ற தொழிலகத்துக்கு நல்லது, தொழிலாளர்களுக்கு நல்லது. இவரால் உண்டாக்கப்படுகிற வெற்றியால் கிடைக்கக்கூடிய பணம் மீண்டும் கலை உலகத்திலேயே வந்து பொருள்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் அவர் வெற்றி பெற வேண்டும். தன்னோடு பணியாற்றுகிறவர்களை வளர்த்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டு. இந்த படத்தை இயக்கியிருக்கிற ராஜேஷ் ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். தன்னோடு பணியாற்றிய ஒரு கலைஞனையே என் படத்துக்கு நீதான் இயக்குனர் என்று ஆசீர்வாதம் செய்கிற உள்ளம் கமல் அவர்களின் உள்ளம். ராஜேஷ் தனக்கு தந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜிப்ரனை பற்றி சொல்ல வேண்டும். இசையமைப்பாளர் ஜிப்ரன் என்னை ஒரு நாள் கமல் அவர்கள் அழைத்து, இந்த சரசர சாரக்காத்துக்கு இசையமைத்தது யார் என்று கேட்டார். அது என் பாட்டு என்பதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பிறகு யார், ஜிப்ரன் யார் என்று கேட்டார். ஒரு இளமையான பையன், அதிகமாக பேச மாட்டார், வாய் பேச மாட்டார், வாத்தியம் பேசும், அமைதியான ஆள். என்னை வந்து பார்க்க சொல்கிறீர்களா என்றார். நான் ஜிப்ரனுக்கு சொல்லி, அப்பா உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கமல் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார், போய் பாருங்க. போய் பார்த்தார். ஜிப்ரன் எங்கு இருக்கிறார் என்று கமல் கேட்டு நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். இன்றைக்கு கமல் எங்கு இருக்கிறார் என்பதை நான் ஜிப்ரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறேன்.
அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர் ராஜேஷ், இசையமைப்பாளர் ஜிப்ரன் இருவரையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எனக்கு ஒழுங்காக நார்மலாகவே எனக்கு பேச்சு வராது. இது ரொம்ப பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பட் ஒரு விஷயம், இந்த படத்தோட கம்போசிங் பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் உத்தம வில்லன், அப்புறம் அது கண்டினியூ பண்ணி பாபநாசம், அந்த கொஞ்சம் ஒரு அந்த ஹேங் ஓவரில் இருந்தேன். அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சார் வந்து கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேசிக் ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்று போகும்போது சார் வந்து இல்லை, இது இல்லை, இன்னும் நம்ம வேறு ஒரு சிந்தியாக போகலாம், கிளிச்சியாக போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு டவுட் வந்துச்சு. சார் வந்து கிளிச் மியூசிக் அப்படின்னு இருக்குது, ஸோ அது சொல்கிறாங்களான்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னார் ஆமாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா சார்கிட்ட கேட்டேன், சார் இல்லை சார், அது வந்து ஜென்ரலாக ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி சில நேரம் இருக்கும், அண்ட் மிக்ஸ் சரியாக பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அப்படின்னு நான் சொன்னேன். பட் இமீடியட்டாக சார் சொன்னது வந்து இப்போது கிளிச் மியூசிக் அண்ட் மெட்டல் மியூசிக் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லேன்னா வேறு எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, நான் இந்த படத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே புதுசாக ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ஒரு இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், ராஜேஷ் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். விஸ்வரூபம் 2, தென் உத்தம வில்லன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட கிளாரிட்டி, இப்போ ஒரு சாங் ஆகட்டும், இல்லை இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ராஜேஷ்க்கு மியூசிக் தெரியும். சில நேரம் அந்த ட்ராக்ல நீங்கள் அந்த செகண்ட் பார்லேருந்து அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், ராஜேஷ் உங்களுக்கு மியூசிக் தெரியாமல் இருந்திருக்கலான்னு சொல்லுவேன். பட் ஆனால் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் அ வெரி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி தூங்காவனம் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் கொடுத்த நீங்கள் சப்போர்ட் வாஸ் எனார்மஸ். வெரி ஹாப்பி அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ப்ராஜெக்ட். அண்ட் ஜிப்ரன் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் லைக் ஒரு விதமாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வைரமுத்து சார் வந்து எழுதும்போது சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இது வந்து ஹீரோ வர்ஷிப்பாக இருக்க வேண்டாம் அந்த சாங்கை, வில் டூ இட் ஃபார் ஃபேன்ஸுக்குன்னு சொன்னார். ஸோ ஃபேன்ஸுக்கு சொல்கிற மாதிரி இருக்கட்டும், நான் பாட போகிறேன், ஸோ ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் டிசைட் பண்ணோம். அண்ட் சார் வாய்ஸ் தான் அப்படின்றது 3 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த விஷயம். அது முதல் வேற ஒரு சாய்ஸ் இருந்தபோது 3 பேருமே சார் வேண்டான்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அண்ட் தென் வி டிசைடட் தட் சின்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபேன்ஸ், சார் பாடினா நல்லாயிருக்கும்னு. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 7 உலகநாயகன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தூங்காவனம் குழு சார்பாக ஒரு மாதம் முன்னாடியே பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச். உலகத்தில் எவனோ ஒருவன் அதர்மத்தை எதிர்க்கும் தலைவன், துணிச்சலின் உருவில் மனிதன், இவனின் மனமோ தூங்காவனம். முயற்சிகள் தினமும் தொடர்வான், நினைத்ததை நடத்தி முடிப்பான், கடமை தன் உயிராய் மதிப்பான், இவனின் விழிகள் தூங்காவனம். அனைவருக்கும் வணக்கம். அன்புக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்பொழுது பாடல் வெளியிட இருக்கிறோம். வைரமுத்து அவர்கள் வேறு விழாவுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. அவரை அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் கேட்க மாட்டார், என் விழா என்பதனால். அதனால் நான் அவரை பற்றி என்ன பேசினேன் என்பதை அவர் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளியிலிருந்து. இப்போ வந்து அடுத்த பாட்டை போட்டு காட்டலான்னு இருக்கோம். ஏன்னா அவர் பாட்டு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி அவரை பற்றி நான் என்ன பேசுகிறேன், புறம் பேசினாலும் என்ன பேசுவேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு இது ஒரு 2 முறை ரசிகனாவது என்பது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இளையராஜா அவர்களுடைய இசையரங்கத்தில் ஒரு பாட்டு கேட்டிருந்து அந்த ரெக்கார்டிங் மெஷின் மேலே சாஞ்சிக்கிட்டு கேட்டுட்டு இருந்து நிமிர்ந்து நின்று, யார் எழுதினதுன்னு, இவர் தான் வேணும் என் படத்துக்குன்ட்டு. நான் கொஞ்சம் படப்படான்னு பேசுவேன். சரி இருங்க அடுத்த வரி கேளுங்க. இல்லை இது போதும், இந்த 2 வரி போதும். வானம் எனக்கு ஒரு போதை வரும், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும், அந்த செய்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டேன் நான்.
அதிலிருந்து வந்தது தான் அந்தி மழை பொழிகிறது. அதுக்கப்புறம் அவர் மழை என் காட்டில் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞர் வர வேண்டும் என்பது எல்லோரையும் போல் அவரை தவிர வேறு எல்லாருக்கும் பிரார்த்தனையாக இருக்கும். அவருடைய ஆசையாக இருந்திருக்கும் அது. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பாட்டு, சிம்பிள் சாங் நல்லா இருக்கேன், இந்த கவிஞனை பிடிச்சிட்டு வாங்க, அது யாருன்னு சொல்லி ராஜேஷ் தான் தேடினார். தேடி பார்த்ததும் சார் இருக்கு வச்சிருக்கேன் இந்த வைரமுத்துக்குன்னு பார்த்தா அதுவும் வைரமுத்து தான். அவர்கிட்டயே கூப்பிட்டு சொன்னேன், நான் யாரோ வந்துட்டாருன்னு பார்த்து ஆளை தேடி பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் நீங்களாகவே இருக்கிறது என்று அந்த பேச்சிலிருந்து அடுத்த கட்டமாக ஜிப்ரனுடைய அந்த இசையை பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்று அந்த பேச்சு செயலாக இசையாக மாறி இருக்கிறது. இன்னும் நிறையா வைரமுத்து அவர்களை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றியும் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இப்பொழுது அந்த பாடல் காட்சி இதே வடிவில் படத்தில் வராது, அதை காட்ட முடியாது. அதனால உங்களுக்கு வேறு விதமான ஒரு படத்தொகுப்பில் உங்களுக்கு அதை காட்டுகிறார்கள். நன்றி. ஆண்டவனை விட பகலவன் பெட்டரா இருக்கு. ஒரு பக்கம் இல்லை இல்லைன்றா நீயே அதான்டா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. ரைட். நண்பர் வைரமுத்து அவர்கள் போக வேண்டியிருந்ததுனால அவரும் அந்த ட்ரெய்லர் பார்க்கணுங்கிறதுக்காக என்னுடைய கலைஞர்களை பற்றி நான் பேசப்போகும் பேச்சை தள்ளி போட்டு வைத்தேன். இப்பொழுது இந்த படத்தை 40 நாளில் எடுத்தாங்க, 38 நாளில் எடுத்தாங்க, வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது. இது 2 மொழிகளில் உருவான படம். பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமான்னா முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்து விட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். இது ஏன் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்தில் கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் எங்கள் டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாளில் பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம் இதே மாதிரி 55 நாளில் 2 படம் எடுத்தோம். டீம் வாஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரை எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பசங்க கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த உச்சநிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும் உதவி செய்வது வந்து ஒரு இன்ஃப்ராடிக்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம், இந்த தொழிலே டாப் 12 எஷிலான்ஸ் நடத்தக்கூடிய ஒரு மந்திர விளையாட்டு அல்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். ஒரு டிஃபன் கொடுக்குற பையன் சரியாக கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. ஒரு சமையல்காரர் சரியாக சமையல் பண்ணலன்னா யூனிட்டே காட்டி, டிரைவர் எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலைன்னா, வந்து சேர்க்கலைன்னால் பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த
வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். ஒரு 7.5 ஆண்டு காலம் ராஜ்கமலில் வெவ்வேறு நிலையில் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்ற நிலைக்கும் வந்து பிற்பாடு டைரக்டராக இருக்கும் திரு ராஜேஷ் அவர்கள் உலகத்தரம் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தரத்தை செயலாக்கி காட்டிய சானு வர்கீஸ் அவர்கள், சினிமாட்டோகிராஃபர், டிஓபி, ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்டை அத்தனை குறுகிய காலத்தில் எடுப்பதற்கும் உதவியாக இருந்தவர். இந்த படத்துக்கும் இவர்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து இயக்குனர் காத்திருந்து இவரை வரவழைத்தார். அப்கோர்ஸ் இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரன், அவரை பற்றி நிறைய பேசிட்டோம், இனியும் பேசப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எங்கள் நடிகர்கள், நீங்கள் வாங்க, புறப்பட்டு வந்துருங்க, நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். வாங்க, சம்பத் வாங்க, சம்பத், கிஷோர், இவர்கள்லாம் இப்போ இவங்களை பற்றி ஒரு வரி கூட சொல்லாமல் பேர் மாத்திரம் சொன்னால் போதுமானது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது. கிஷோர், இவங்கெல்லாம் நிஜமாவே இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அதனால் இவங்களை உங்களுக்கு இனி வரப்போகும் வெற்றிக்கு காரணமானவர்களை கடைசியாக கூப்பிட்டேன். இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமானவர்கள், இந்த மேடையில் இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். இன்னும் பல பேர் பின்னணியில் இருந்து எங்களுக்கு உதவியவர்கள் இன்று வர முடியாமல் போயிருக்கிறார்கள். எல்லாரையும் சும்மா ஏதோ மரியாதைக்காக சொல்கிறேன்னு இல்லை. எங்கள் செட்டில் எல்லாரும் ஒரு குரூவாக, ஒரு ஃபேமிலியாக இருந்து வேலை செய்ததனால்தான் இந்த படம் இவ்வளவு எளிதாக இத்தனை ஒத்திகைக்கான நேரங்கள் ஒதுக்கி செய்ய முடிந்தது. பிரகாஷ், வேறெவர் யூ ஆர், தேங்க்யூ ஃபார் ஆல் த ஒர்க், ஃபார் ஆல் த ரிஹர்சல்ஸ். எல்லா ஆர்டிஸ்டும் ஒழுங்காக வந்து இந்த படத்துக்கு ரிஹர்சலுக்கு ஸ்கிரிப்டை படித்தாங்க. கைத்தட்டலாம். இந்த கைத்தட்டலுக்காவது மயங்கி இனி வரும் படங்களிலும் இவர்கள் இதை செய்வார்கள், செய்ய கடவுது. நன்றி, வணக்கம். எவனோ ஒருவன் அதர்மத்தை எதிர்க்கும் தலைவன், துணிச்சலின் உருவில் மனிதன், இவனின் மனமோ தூங்காவனம், முயற்சிகள் தினமும் தொடர்வான், நினைத்ததை நடத்தி முடிப்பான், கடமை தன் உயிராய் மதிப்பான், இவனின் விழிகள் தூங்காவனம், தடைகளை உடைத்தெறி, உனக்கினி தடையேது, நேர்மையின் பயணத்தில் தயக்கங்கள் இருக்காது, துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்விகள் கிடையாது, உனக்கென படைத்திடு புதியதொரு வரலாறு. வா வீரனே, போராடுவோம், முடியாதது கிடையாது, உன் இலக்கை நீ அடையும் வரை.